இன்றைக்கி 2 தொட்டி நல்லா காஞ்சி போச்சு, செடியும் பட்டு ரொம்ப இதாகிடுச்சு. இதை நம்ம ரீபாட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். தட்ட போகிறோம். அதாவது இந்த காஞ்ச தொட்டி இருக்குல்ல, இதை ரீபாட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு இதை மெதுவாக தட்டுறோம். எவ்வளோ ட்ரை ஆகிருக்குன்னு. இவ்வளோ ட்ரை ஆனாதுன்னா கண்டிப்பாக செடி எப்படி இருக்கும், எல்லாம் பட்டு போயிடும். ஸோ அதனால் ஃபுல்லாகவே நல்ல செம்மண் இல்லை, ஃபுல்லாக கல் தான் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி தான் செம்மண்ணாக தான் இருக்குது. ஸோ அந்த கல்லெல்லாம் நம்ம பிரித்து எடுக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்ல மண் கலவை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு செடி வைக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த 2வது தொட்டி தட்டிடலாம். எப்படி வந்திருக்கும். இப்போ நம்ம ஒரு செடி வைக்கிறோம் அப்படின்னா அந்த ரூட்டு எல்லாமே இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆயிரும். இதுக்கப்புறம் ரூட் போக இடம் இருக்காது. ஸோ அப்போ தண்ணி ஊற்றுற தண்ணி எல்லாமே வெளியில் வந்துடும். இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரீபாட் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ரீபாட் பண்ணலன்னா செடியும் பட்டு போயிடும், மண்ணும் இந்த மாதிரி இறுகி போயிடும். இப்போ இதெல்லாம் ஒரு கோணி பையில் அள்ளி வச்சுட்டு இந்த 2 தொட்டிலையும் நம்ம பாட் மிக்ஸ் பண்ணி வச்சதை மிக்ஸ் பண்ண போகிறோம். பாட் மிக்ஸு ஃபில் பண்ணிட்டோம். நல்லா ஒரு கம்போஸ்ட்டு மிக்ஸ் பண்ணது தான். இப்போ இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன வைக்க போகிறோம்னா பாம் ட்ரீ. இது நம்ம ஒருக்கா சீடு நிறைய எடுத்துகிட்டு வந்து முளைக்க போட்டது தான். சூப்பராக வேர் பிடிச்சி வந்திருக்கு. ஸோ இது தான் நம்ம நட்டி வைக்க போகிறோம் ஒரு தொட்டியில். நல்லாவே வேர் வந்திருக்கு. ஸோ முதல்ல ஒரு 2 நாள் நல்லா ஷேடோவில் வச்சோம்னா வேர் சூப்பராக பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெயிலில் வைக்கலாம். இல்லை செமி ஷேடோவில் வச்சாலும் சூப்பராக வளரும். ஒரு செடி நட்டியாச்சு. இப்போ அடுத்தது ஒரு ஷோ பிளான்ட்டு தான். இதுவும் கட்டிங்ஸ் எடுத்துக்கொண்டு வச்சது தான். அந்த கட்டிங்ஸில் எவ்வளோ அழகாக தலையர் வந்திருக்கு பாருங்கள். ரூட்டு சூப்பராக வந்திருக்கு. இதுவும் நல்ல ஒரு புஷி பிளான்ட்டு தான். எப்படி கட் பண்ணி விட்டு வளர்க்குறோமோ அந்த இதுக்கு தகுந்தவாறு சூப்பராக வரும். இப்போ இதையும் இதில் வச்சிடலாம். இது நம்ம தொட்டியில் வச்சுருந்தோம், அதை பிடுங்கி இப்போ இதில் மாற்றுறோம். அவ்வளோதான். இப்போது 2 தொட்டியுமே நம்ம வச்சாச்சு. ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, ட்ரையாக. இப்போ பாருங்கள் நம்ம செடி வச்சதுக்கப்புறம் சூப்பராக வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம செடிகளை வந்து அதிகமாக கவனம் கொடுத்தே ஆகணும். எப்பப்போ செடி வந்து வாடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம அதை எடுத்துகிட்டு ரீபாட் பண்ணி வச்சிங்கன்னா செடி சூப்பராக இருக்கும். பாருங்கள் அழகாக இருக்குல்ல. இனி அப்பப்போ நம்ம கொஞ்சம் கம்போஸ்ட் போட்டு வச்சாலே போதும், சூப்பராக செடி நமக்கு வளரும்.